கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? 89 சங்கீதம் 34 35 வசனம். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த 2 வசனத்தில் 4 முக்கியமான வார்த்தைகளை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது மீறவில்லை, இரண்டாவது மாற்றவில்லை, மூன்றாவது பொய் சொல்லவில்லை, நான்காவது ஆணையிட்டார். எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறாத பட்சத்தில், நடக்காத பட்சத்தில், ஆண்டவர் இதை சொன்னாரே, மறந்து விட்டாரோ, மீறி விட்டாரோ, அநேக நேரத்தில் நாம் நினைக்கும்படியான சூழல் நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. ஆனால் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் மீறவில்லை, மாறவில்லை, பொய் சொல்லவில்லை, நான் இதை எல்லாவற்றையும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று. ஆம், எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அவர் ஒரு உடன்படிக்கையை உங்களோடு கூட செய்திருப்பார். ஆனால் அதை ஒரு நாளும் மீறுகிறவர் அல்லவே அல்ல. ஒருவேளை நாம் அநேக நேரத்தில் மீறி விடுகிறோம். அவர் அந்த உடன்படிக்கையிலிருந்து ஒரு நாளும் மீற மாட்டார். இரண்டாவது, அவர் எதை சொன்னாரோ அதை மாற்ற முயற்சிக்கிறவர் அல்ல, அதை செய்து முடிக்க முயற்சிக்கிறவர். ஆம், எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் ஆண்டவர் சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையின் சூழல்கள் எல்லாம் அவர் சொல்வது நடப்பது போல தோன்றலாம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என்னவாகும் என்றால், அதற்கு எதிர்மறையான காரியங்கள் தான் அதிகம் நடக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் அதை மாற்றி விடுவோம், நாம் சொன்னதை அழித்து விடுவோம் என்று செயல்படுகிறவர் அல்ல. மாறாக, நான் சொன்னதை இப்பொழுதும் நிறைவேற்ற என்னால் முடியும் என்பதை நிரூபித்து காட்டுகிறவர். மூன்றாவதாக, அவர் எதையும் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் ஒன்றை சொல்வார் என்று சொன்னால் அதை நிச்சயம் 100% அப்படியே நிறைவேற்றுவார். பிசக கூட செய்ய மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தாவீதுக்கு அவர் உடன்படிக்கை பண்ணினதை விட்டு அவர் மீறவில்லை. தாவீது ஒருவேளை அநேக தவறுகளை செய்தார், பட்சேபாளிடத்தில் தவறினார். ஆனாலும் கூட ஆண்டவர் அவனுடைய பாவத்தை எச்சரித்து அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினாரே தவிர உடன்படிக்கையை மீறவில்லை, அதை மாற்றவில்லை. அவர் என்ன சொன்னாரோ, அதாவது உன்னை நான் சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன் என்று சொன்னது போல, ராஜாவாக அபிஷேகம் பண்ணினது போல, ஆண்டவர் அந்த வார்த்தையை விட்டு மாற்றவில்லை, அதை செய்து முடித்தார். அவர் தாவீதுக்கு பொய் சொல்லவே இல்லை. எதையெல்லாம் சொன்னாரோ, எதையெல்லாம் ஆணையிட்டாரோ அதை எல்லாம் செய்தார். அன்றைக்கு தாவீதுக்கு செய்த தேவன் இன்றைக்கு நமக்கு செய்ய போதுமானவர். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் மீறுகிறவர் அல்ல, மாறுகிறவர் அல்ல, பொய் சொல்லுகிறவர் அல்ல, ஆணையிட்டதை செய்து முடிக்கிறவர். இதை நாம் ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் சூழல்கள் எதிராகும் போது, நடக்கும் என்ற நம்பிக்கை அற்று போகும் போது, இனி என்ன நடக்க போகிறது என்ற பயம் நம்மை சூழும் போது, இனிமேல் எனக்கு நன்மை நடக்க வாய்ப்பே இல்லை என்று நாமே நம்மை நம்பிக்கொண்டிருக்கும் போது, நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த 4 வார்த்தைகளை திரும்ப திரும்ப அறிக்கையிடுங்கள். இல்லை இல்லை, அவர் மீறுகிறவர் அல்ல, அவர் மாறுகிறவர் அல்ல, அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் ஆணையிட்டதை செய்து முடிப்பவர் என்பதை நீங்கள் அறிக்கை செய்ய ஒரு தெய்வீக நம்பிக்கை, விசுவாசம் உங்களிடத்தில் பெருகும். அந்த விசுவாசமே ஆண்டவர் உங்களுக்காக சொன்னதை நிறைவேற்றுவதற்கு காரணமாய் அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அதை விட்டு மாறுகிற, பின்வாங்குகிற தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை. சொன்னதை சொன்னபடியே 100% நேர்த்தியாய், அழகாய், சிறப்பாய், நாம் நினைக்காத நேரத்தில், யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பாராத விதத்தில் செம்மையாய் செய்து முடிக்கிற உண்மையான தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அறிக்கையிடுங்கள், அவர் மீறவில்லை, மாறவில்லை, பொய் சொல்லவில்லை, ஆணையிட்டதை செய்து முடிப்பார் என்று. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.